தோழர் அவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பேன், பெரியப்பேன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இப்படின்னு எல்லாரையுமே பேசுவாங்க. ஏன்னா அதுக்கடுத்து இவர்கள் என்னன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்களை நாம் துளியளவு கூட நம்ம நம்பக்கூடாது. முதலில் வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கு சீமானுக்கோ, தம்பிகளுக்கோ, என்ன அணில் குஞ்சுகளுக்கோ, அணிலுக்கோ, அப்புறம் தாவேக்காக்கோ, தற்கூரி விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்போ யாருமே அவரை பற்றி பேச தகுதி கிடையாது தமிழ்நாடு அரசியல். நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அதை நான். ஏன்னா வந்து அவர் செய்த தியாகமும், அவருடைய அந்த கள போராட்டமும், அவருடைய அந்த எழுச்சியும், அவருடைய மக்களை அவர் வழிநடத்தக்கூடிய விதமும், அனைத்து சமூக மக்களையுமே தமிழக மக்களை அவர் வழிநடத்துகிற விதமும், அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியலும், அவர் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரமும், அவருடைய அந்த போர்க்குணமான ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒரு ப்ரொடெஸ்ட், ஒரு ரெபல் 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 இருக்கு பாருங்க, அது யாருமே பண்ணல. நீங்கள் யாரும் உங்களுக்கு பேச தகுதி கிடையாது. முதல்ல நீங்கள் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஆரம்பித்து சொல்கிறது தான், பணம், பதவி, அதிகாரம், இதை தவிர்த்து இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கருத்தியல், கொள்கை, தத்துவம், கோட்பாடு, மக்களுக்கு உண்மைத்தன்மையாக நம்ம இருக்கணும், இந்த மக்கள் வந்து நம்ம நம்புறாங்க, இவங்க நம்ம ஏமாற்றக்கூடாது, குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் கூட இவங்க எவன்ட்டு இருக்காது. அதில் இவர்கள் அனைவருமே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா தான், ஒரு மிஸ்டீரியஸ் ஹிடன் அஜெண்டான்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம். ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க எல்லா RSS பாஜகவுடைய பிள்ளைகள்ன்றதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்களை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலையுமே நம்ம நம்பக்கூடாது. இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் கூட நான் சொல்ல மாட்டேன், ஒழிக்கப்பட வேண்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இவனுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா தோழர், நீங்க எதிரி கூட ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டான், நான் எதிரி, வா மோதி பார்ப்போம். RSS பாஜக பார்ப்பன கும்பல், மோடி, அமித்ஷா வந்து எதிரிட, ஆமாடா தமிழ்நாட்டை ஒழிக்க வரேன்டா, தமிழர்களை ஒழிக்க வரேன், தமிழ் மொழியை ஒழிக்க வரேன்டா, தமிழ் தேசியம் நான் விட மாட்டேன்டா, திராவிடமும் நான் விட மாட்டேன்டா, அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தில சிதைத்து ஒழிப்போண்டான்னு தான் வர்றான். அவன் டேரக்டா வர்றான். அவனை கூட வந்து நீங்க எதிரின்னு பார்த்துடலாம். கூடயே தமிழ் இனத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, உங்க பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு, உங்க கூடயே சுற்றி இருந்துட்டு உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுறான் பாருங்க. துரோகிக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. நம்ம எதிரியே ஒழிச்சு கட்டுறது முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். துரோகி நம்ம எப்படி விடலாம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ துரோகிகிட்ட வந்து we should not have any compromise. We have to destroy them, we have to dust them downன்றதான் என்னுடைய கருத்து.